ஹாய் கைஸ், நான் முத்துக்குமார். இந்த வீடியோவில் வந்து ஒரு ஜென்ரலான வீடியோ தான். பட் ஆனால் ஒரு ஸ்மால் மிஸ்டேக், அது என் மேலே மிஸ்டேக்கா இல்லை அமேசான் டிஸ்கிரிப்ஷன் மேலே மிஸ்டேக்கான்னு தெரியல. ஆனால் ஏதோ ஒரு மிஸ்டேக் எங்கேயோ நடந்திருக்கு. பட் ஆனால் இன்னும் ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஸோ அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்களும் இது மாதிரி தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. சரி, ஓகேவா? ஒரு அமேசானில் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து வேணும்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது வந்து மைக். சரி, இப்போ நம்ம கரண்டாக யூஸ் பண்ணுற மைக் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சரி, கொஞ்சம் மைக் வந்து நம்ம வந்து ஒயர்லெஸ் மைக்காக நம்ம வாங்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு அந்த ஹோலி லேண்ட் அந்த M2 மைக் வந்து நான் ஆர்டர் போட்டிருந்தேன். அதோட அந்த மைக்கோட ரேட் எவ்வளோன்னு தெரியும் உங்களுக்கே. பட் ஆக்சுவலி நான் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு கிட்டத்தட்ட 2 days வந்து நான் வந்து அந்த மைக்கை வந்து அமேசானில் செக் பண்ணி பார்க்கும்போது ப்ரைஸ் டக்குன்னு இறங்குது, ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக ஏறுது. அப்புறம் வந்து இது மாதிரி நாட் அவைலபிள் நவ் அப்படின்ற மாதிரி சில ஆப்ஷன்ஸ்லாம் வந்துச்சு. இப்போ பீஸ் வந்து அவைலபிள் இல்லை அப்படின்ற மாதிரி வந்துச்சு. திடீர்னு பார்த்தா பிரைஸ் ரொம்ப கம்மியா இருந்துச்சு, திடீர்னு பார்த்தா பிரைஸ் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஒரு 2 to 3 hours வந்து இந்த பிரைஸ் டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சு. சரி, ஓகே, நம்ம வந்து பிரைஸ் கம்மியா இருக்கிறப்ப ஆர்டர் போட்டலாம்னு சொல்லிட்டு நான் வந்து ஆர்டர் போட்டுட்டு ஒரு 2 to 3 daysல வந்து மைக்கும் வந்து நான் ரிசீவ் பண்ணிட்டேன். என்னோட எண்டில் ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப ஆசையா போயிட்டு அந்த மைக் ஓப்பன் பண்றேன். பட் ஆனால் அந்த ஒரு மைக் வந்து ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணாம ஐபோன் யூஸ் பண்ற மாதிரி வந்துருச்சு. சரி, ஓகே, நம்ம வந்து கஸ்டமருக்கு ரீச் பண்ணி இது மாதிரி என்ன இஷ்யூஸ்ன்றது அதை கேட்கலான்னு சொல்லிட்டு நான் கால் பண்ணி கேட்குறப்ப இது மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல வந்து நீங்க ஆண்ட்ராய்டு போட்டிருக்கீங்க, அதுலயும் வந்து இது மாதிரி சி போர்ட்டல் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு போட்டிருக்கீங்க. பட் ஆனால் நான் வந்து ஐபோன் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும், ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். நான் உங்க ஆர்டர் செக் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இது மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ல கரெக்டாக தானே இருக்கு, நீங்க ஐபோன் தானே போட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் ஆனால் அந்த டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இது மாதிரி சி போர்ட்டல யூஸ் பண்ணலான்ற மாதிரி தான் போட்டிருந்தாங்க. அவங்க கரெக்டாக கொடுக்கலையா இல்லை என்னோட தப்பான்றது இது வரைக்கும் எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா அவங்க வந்து சீன் போட்டிருக்காங்க. பட் ஆனால் சீன் போட்டுட்டு அது எதுக்கு யூஸ் பண்ணணும், சார்ஜருக்கு யூஸ் பண்ணணுமா இல்லை மொபைல் அப்படின்ற மாதிரி அவங்க கரெக்டாக கிளியராக மென்ஷன் பண்ணவே இல்லை. சரி, ஓகே, நானும் அதை பார்த்து ஆர்டர் போட்டேன். இது மாதிரி சொன்னாங்க. சரி, போச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு நானும் திங்க் பண்ணிட்டேன். சரி, நம்ம கன்வெர்டர் போட்டு யூஸ் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு கன்வெர்டர்லாம் போய் வாங்கிட்டு வந்து போட்டு பார்த்தேன். ஒர்க்கே ஆகலை. சரி, இதை நம்ம என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொன்னேன், இது மாதிரி மைக் ஒன்று வாங்கினேன், போயிடுச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஒரு ப்ரோ வந்து சொன்னாரு, ப்ரோ இது நீங்க ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுங்க, ரிட்டர்ன் பண்ணுங்க, ஆப்ஷன் இருக்கும் பாருங்கன்னாங்க. நானும் கஸ்டமருக்கு ரீச் பண்ணி பார்த்தேன். ப்ரோ இவங்க இப்படிலாம் சொல்றாங்க அப்படின்னு வந்து சொன்னேன். ப்ரோ நீங்க திருப்பி ரீப்ளேஸ்மெண்ட் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க 2 time ரீப்ளேஸ்மெண்ட் போடுங்க, 3ஆவது டைம் வந்து அவங்க ரிட்டர்ன் எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ரிட்டர்ன் போடலாம், லைக் நான் ரீப்ளேஸ்மெண்ட் தான் போனேன், ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் போனப்ப கஸ்டமர் கேர்ல இருந்து ஒரு பொண்ணு பேசினாங்க. இது மாதிரி நான் என்ன சொல்றேன், இந்த இடத்துல வந்து சில காரணங்களுக்காக போய் சொல்லி தான் ஆகணும். நான் என்ன சொன்னேன், இது மாதிரி மைக் வந்து எனக்கு அந்த நாய்ஸ்லாம் ரிடக்ஷன் ஆகலை, அப்புறம் வந்து கனெக்டிவிட்டி இஷ்யூவா இருக்கு, அது மாதிரி சில இஷ்யூஸ்லாம் சொன்னேன். அப்படிங்களா, என்ன இஷ்யூஸ் எல்லாம் கேட்டுட்டு ஓகே வெயிட், நாங்கள் என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்க்குறோம்னு சொல்லிட்டு இது மாதிரி செக் பண்ணி பார்த்தாங்க. செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் வந்து இது மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியாதுங்க. ஏன் அப்படின்னா இது மாதிரி பீஸ் அவைலபிள் இல்லைன்னு. அப்பா நல்லதுடா சாமி, நல்ல ரீப்ளேஸ்மெண்ட் இல்லடா அப்படின்னு நினைச்சிட்டு ஃபர்ஸ்ட் டைம் ரிட்டர்ன் அனுப்பிட்டோடா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா ரீப்ளேஸ்மெண்ட்னா திருப்பியும் அதே ஐபோன் இது வந்திருக்கும், திருப்பி அதை வாங்கி திருப்பி ரீப்ளேஸ்மெண்ட் போட்டு திருப்பியும் அதுக்கப்புறம் ரிட்டர்ன் எடுத்து ஒரு பெரிய ப்ராசஸாக இருந்திருக்கும். நல்ல வேலை, ஏதோ ஒரு கடவுள் புண்ணியத்தில் வந்து ஃபர்ஸ்ட் டைமே வந்து ரீப்ளேஸ்மெண்ட்ல வந்து பீஸ் இல்லை. சரி, ஓகே, ரிட்டர்ன் போகுதுன்னு நினைச்சு நானே ஓகே சொல்லிட்டேன். ரிட்டர்ன் எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. சரி, ஓகே, நல்லதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்னும் வந்து வந்துருச்சு. ரிட்டர்ன் வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து அவங்க வாங்கிட்டு போன பர்சன்ஸ் வந்து மாத்தவே இல்லை. என்னடா அது, பொருளை கொடுத்துட்டோம், இன்னும் வந்து அதுல மாத்தாமே இருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்த நம்பருக்கு திருப்பி கால் பண்ணி கேட்டேன் இருந்தேன். இல்லப்பா நாங்க சாயங்காலம் தான் மாத்தோம்னாங்க. சரி, சாயங்காலம் 5 மணி போல கால் பண்ணேன். இல்லப்பா கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னாங்க. நல்ல வேலை, அதுக்கப்புறம் ஒரு வழியா வந்து அந்த ஒரு என்கிட்ட வந்து பொருள் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக்கப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இல்லைன்னா என் தலையில விழுந்திருக்கும் அது எல்லாமே. அதுக்கப்புறம் அப்பாடா ஒரு வழியா முடிஞ்சிடா சாமி அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். சரி, ஓகே, நம்ம வேற ஒரு மைக் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இப்ப போய் நீங்க அமேசான்ல அந்த ஒரு மைக்கு இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நாட் அவைலபிள்னு வரும். அந்த M2 மைக்கு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நாட் அவைலபிள்னு வரும். மைக் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. சரி, வாங்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி போகும்போது நமக்கு ஒரு சம்பவம் நடந்துருச்சு. சரி, என்ன பண்றது, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இது மாதிரி தப்பை மட்டும் நீங்க பண்ணிடாதீங்க. இதுல ஒரு சின்ன மிஸ்டேக்ல ஒரு ப்ராடக்டோட இதுவே மாறி வந்துடுச்சு. ஆண்ட்ராய்டுக்கு போடுறது ஐபோனுக்கு வந்துடுச்சு. ஸோ கொஞ்சம் அமேசான் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணுங்க. அமேசான்ல இன்னொரு விஷயம் இருக்கு, ஒரு கூப்பன் டிஸ்கவுண்ட் கூப்பன் ஒன்று இருக்கு. அதை நீங்க டைப் பண்ணி பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நிறைய ப்ராடக்ட் வந்து ரொம்ப நிறைய பெர்சன்டேஜ் அளவுல வந்து டிஸ்கவுண்டோட தந்துட்டு இருக்காங்க. சரி, ஓகே, நீங்க அதை ட்ரை பண்ணி பாருங்க. சரி, நாளைக்கு வேற ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ சந்திப்போம். பை.